லக்ஷ்மி, லக்ஷ்மி. என்ன பாட்டி? பால் கொண்டாம்மா. பாட்டி, ஆபீஸ் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்ப வந்து விளையாட்டு பண்றிய? அதெல்லாம் நாளைக்கு காலையில பாத்துக்கலாம். இப்ப நான் உங்களோட கொஞ்சம் பேசணும். சொன்னா கேளு பாட்டி. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான வேலையா வெளியே போக வேண்டியிருக்கு. அதனாலதான் ஆபீஸ் வேலையெல்லாம் இப்பவே பார்த்துட்டு இருக்கேன். டேய் டேய், நீ எங்க போறியோ எதுக்காக போறியோ எனக்கு எல்லாம் தெரியும். முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. நேத்து கார்ல உன் கூட வந்து இறங்குனாளே அந்த பொண்ணு யாரு? சொல்லுடா, யாரா அவ? நேத்தே சொன்னேன், பரோடா ராஜகுமாரின்னு. பரோட்டா ராஜகுமாரியா? எங்க வச்சு பார்த்தேவளா? பஜார்ல வச்சு பார்த்தேன். அது சரி, அது பஜார்ல கிடைக்க வேண்டிய சரக்குதான். பார்த்தப்பவே தெரிஞ்சது. அவளோட உனக்கு எப்படி பழக்கமாச்சு? பாட்டி, நேத்து பஜார்ல ஒரு காளமாடு கை தவுத்துக்கிட்டு ஆவேசமா ஓடி வந்தது. ஜனங்கெல்லாம் தலைதெறிக்க செதறி ஓடினாங்க. நடுவுல ஒரு குழந்தை மாட்டிக்கிச்சு. அப்புறம் நான் போய் அந்த காளமாடு அடக்கிட்டு குழந்தையை காப்பாத்திட்டேன். யாரு நீ? ஆமா. டேய், உனக்கு காது குத்துனதுன்னா எனக்கு நீ காது குத்தாதே. என்ன நடந்தது கரெக்டா சொல்லு. பாட்டி, நிஜமாவே நேத்து பஜார்ல ஒரு காளமாடு அத்துக்கிட்டு அப்படியே ஓடி வந்தது. Stop. என்னை பத்தி உனக்கு சரியா தெரியாதுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ள சண்டை வேண்டாம், ஒரு சமரசமா போயிருவோம். முடியாதா? மோதலாங்கிற? இத பார், உன் வீக் பாயிண்ட் என்னன்னு எனக்கு தெரியும். கரெக்டா அந்த இடத்துலயே அடிப்பேன். அப்ப மோதுறதா உன் முடிவு இல்ல? ஓகே, கம் ஆன், we will try. இப்படிதான் பாட்டி குழந்தையை காப்பாத்தினேன். ஆமா, இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் உன் மூளை பிரமாதமா வேலை பண்ணுவேன். பாட்டி, இங்கதான் நாட்டுல எல்லாருமே என்ன தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. கொஞ்சம் டீப்பா திங்க் பண்ணணும். அந்த பசுமாட்டோட கண்ணு குட்டி தான் அந்த காளமாடு. சோ மதர் சென்டிமெண்ட் வச்சு அந்த காளமாட்டை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். சரி, அந்த பொண்ணை எங்க பார்த்த? அது சொல்ற. அதான் பாட்டி, நான் குழந்தையை காப்பாத்தினதும். போதும் போதும் போதும். ஓகே ஓகே. ஹலோ. Hi. I really like your presence of mind. Oh, thank you. Welcome. Thank you very much. Your good name? I am Venkata Subramaniam, age 28, M.Com degree holder. I am the manager of Total Nilagiri Estate. I am Baroda Rajkumari, Dilrupa. Come on, I'll drop you. Oh, thank you. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு இங்க பேலஸ்ல கூட என்ன இறக்கி விட்டு போனா. அவ்வளவுதானே? ஐ லவ் யூன்னு ஒன்னும் சொல்லலையே. ஏன் பாட்டி, குழந்தை பிறந்துண்ணுமே நடந்துருதா என்ன? தத்தி தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடக்க ஆரம்பிக்குது. நாளைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயமா வெளியே போகணும்னு சொன்னேன். அது எங்க தெரியுமா? பரோடா ராஜகுமாரியோட பார்ட்டிக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் அவ பாக்க நான் பாக்க, அவ சிரிக்க நான் சிரிக்க, அவ உம்மா சொல்ல நான் உம்மா சொல்ல. உம்மாவா? அது என்ன? இங்கிலீஷ் கிஸ், லிப் டு லிப், 10 minutes. அதுக்கப்புறம் டைரக்ட் டேக் ஆஃப் தான். டேக்காப்பா? யா யா. இத வந்துரு. ஓ, காலையில நேரத்துல எந்திரிக்கணும். அப்பதான் ஃபேஸ் எல்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். டேக்காப்பா டேக்காப்பு. நாளைக்கு பூரா வவுத்துல குடுங்கி கக்கசுல கிடக்க போறே பாரு. நீ பரோட்டா ராஜகுமாரி பார்க்க போறியே, கொஞ்சம் தெம்பா இருக்கட்டும். இந்த பாதாம் பால் சாப்பிடு. தேங்க்யூ. குறிப்பறிந்து பாதாம் பால் கொடுக்குறாங்க பாரு. இதுதான் கிராண்ட்மாங்கிறது. யோ டேமேஜர், மகாராஜா, நீ வேலை பாக்குறதுக்கு உனக்கு மாசம் மாசம் சம்பளம் கொடுக்கறல? குடுக்குறீங்க மகாராஜா. சாப்பாடு போடுறல? போடுறீங்க மகாராஜா. அப்புறம் என்ன உனக்கு பாதாம் பால் போடுங்க? நல்லா இருக்கு. பாட்டி ரொம்ப அருமையா கலக்கி இருக்கா. டேய் வெங்கட், ஏண்டா
எப்போ எந்திரிச்ச, எப்போ ரெடியான? நான் தான் முதல்லயே சொன்னேன் பாட்டி, காலையில எனக்கு ஒரு ப்ரோகிராம் இருக்குன்னு, அதான் ஃபாஸ்டா ரெடி ஆயிட்டேன். ஆமா, வயித்துக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லையா? ஒரு வாரமா பிரச்சனையா இருந்தது, இன்னைக்கு தான் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயா இருக்கு. ஃப்ரீயா இருக்கா? சாரே சாரே, தப்பு நடந்து மகாராஜாவுக்கு எந்தோ ஆயி காலம்பர பாத்ரூமுக்குள்ள போனவர் இதுவரை வெளியே வந்துட்டு இல்ல. 2 hours ஆயி. ஏன் நாயர், நீங்க கதவை தட்டி பாத்தீங்களா? ഞാൻ പല തടവ തട്ടി. അയാൾ ഡോണ്ട് ഡിസ്റ്റർബ് എന്ന് പറഞ്ഞ് എനിക്ക് ഏതോ സന്ദേഹമായിട്ടുണ്ട്. ஏண்டா, ராத்திரி உனக்கு பால் கொடுக்கும்போது மகாராஜா சார் அந்த பக்கம் போயிட்டு இருந்தாரு. பால் நீ குடிச்சியா, அவர் குடிச்சாரா? இல்ல, அவர் பிரியப்பட்டாருன்னு அவர் கொடுத்துட்டேன். குட் மார்னிங் தில்ரூபா. Hi, Mr. Venkat. ஏன் late? அது வழியில ஹெவி டிராபிக். Oh, I see. ஆமா, இன்னைக்கு ஏதோ பார்ட்டின்னு சொன்னீங்க, ஆனா இங்க எது கூட்டத்தையே காணுமே. பார்ட்டி உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான். எனக்கு மட்டும் பார்ட்டியா? Yes. ஸ்பெஷல் பார்ட்டி. வீட்ல அரேஞ்ச் பண்ணிருக்கேன். நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வந்தது. Darling. Please come. குதிரையில வந்தீங்க? Yes, வாங்க போலாம். குதிரைன்னா ஆஹா. என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்க, நான் இது வரைக்கும் குதிரையே ஏறினது இல்ல. நீங்க குதிரை அப்படியே இங்க ஓடிட்டு வந்தீங்கன்னா நான் இங்க இருந்து அப்படியே டக்குன்னு ஜம்ப் பண்ணிக்கிறேன். You like it? எதுங்க? ஹார்ஸ் ரைடிங் பிடிச்சிருக்கா? ஐயோ, ஆனந்தம் ஆனந்தம், பரமானந்தம். என்னமோ தெரியல. I like you very much. உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா? ஒண்ணும் அந்த லட்சுமி கிட்ட சொல்லி அவங்க கார்ல போய் இறங்கணும், இல்ல அந்த பரோட்டா ராஜகுமாரி கிட்டயாவது சொல்லி அவ கார் அனுப்ப சொல்லணும். இப்படி நடக்க வைக்கிறிய, இன்னும் எவ்வளவு சொல்லுவோம்? கொஞ்சம் தூரம் தான் பாட்டி. அதோ ரயில்வே ஸ்டேஷன் வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷனா? இப்போ நம்ம எங்க போறோம்? ஊருக்கு போறோம் பாட்டி. ஏண்டா, உனக்கு புத்தி ஏதாவது கெட்டு போச்சா? நாளைக்கு உனக்கும் பரோடா ராஜகுமாரிக்கும் கல்யாணம்னு சொல்லிட்டு தாலி எல்லாம் வாங்கியாந்து வச்சுட்டு இப்ப திடீர்னு ஊருக்கு போலாங்கிறிய. பாட்டி, நான் கல்யாணம் நிச்சயம் பண்ணது, தாலி வாங்கினது எல்லாமே பரோடா ராஜகுமாரிக்காக இல்ல, நம்ம லட்சுமிக்காகத்தான். லட்சுமிக்காகவா? ஆமா பாட்டி, பட்டு மெத்தையில படுத்தாதான் சுகமா தூங்க முடியும் நினைச்சு நான் கொஞ்ச நாள் சுத்திட்டு இருந்தது வாஸ்தவம் தான். ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவனாலதான் கையை தலை கொடுத்து கட்டாந்தரையில கூட நிம்மதியா தூங்க முடியுங்கிறத நான் கூடிய சீக்கிரமே புரிஞ்சுட்டேன். லட்சுமி என் மேல காட்டுற அக்கறையை பார்க்கும் போதெல்லாம் உனக்கு எங்க அம்மா ஞாபகம் வருதுன்னு சொன்னியே, அன்னைக்கே நான் ராஜகுமாரி ஆசையை கைவிட்டு லட்சுமி தான் கல்யாணம் பண்றதுன்னு முடிவு பண்ணிட்டேன். 18ஆம் தேதி லட்சுமியோட பிறந்த நாள். அதனாலதான் அந்த தேதியிலேயே கல்யாணத்தை நிச்சயம் பண்ணேன். அன்னைக்குதான் உங்க எல்லார்கிட்டயுமே நான் உண்மை சொல்லணும்னு சொல்லி இத்தனை நாளா விளையாட்டு பண்ணிட்டு இருந்தேன். ஆனா கடைசியில என் விளையாட்டு எனக்கே வினையாயிருச்சு பாட்டி. நான் நம்ப மாட்டேன். கை கெட்டினது வாய் கெட்டலன்ற அங்கலாப்புல நீ ஏதேதோ கதை சொல்ற. பதினஞ்சு 20 நாளைக்கு முன்னாலேயே கல்யாண பத்திரிக்கை அடிக்கிறதுக்காக ஆர்டர் கொடுத்திருந்தேன். கல்யாண நகை செய்யறதுக்காகவும் துணி தைக்கிறதுக்காகவும் லட்சுமியோட வளையல் ஜாக்கெட் எல்லாம் நான் தான் அளவு கொடுக்கறதுக்காக எடுத்துட்டு போனேன். ஏண்டா வெங்கட், இவ்வளவு எல்லாம் பண்ணிட்டு யாருக்கும் சொல்லாம ஊரு கிளம்புறதுக்கு உனக்கு மனசு எப்படிடா வந்தது? லட்சுமி கிட்ட இதெல்லாம் காட்டுவோம், அவன் கண்டிப்பா நம்புவா. இல்ல பாட்டி, காதல்ங்கிறது 2 பேரும் மனப்பூர்வமா உணர வேண்டியது. ஆதாரம் எல்லாம் காமிச்சோம்னா அதை கொச்சப்படுத்துற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்ல, விதைச்சதுதான் கிடைக்கும், விதிச்சதுதான் நடக்கும். லட்சுமி என்கிட்ட என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு வாய் விட்டு கேட்டப்போ நான் முடியாதுன்னு மறுத்துட்டேன். அதனாலதான் இன்னைக்கு அவகிட்ட வாயை திறந்து பேச முடியாத சூழ்நிலைய ஆண்டவனா உருவாக்கி. பாட்டி, பாட்டி என்னாச்சு பாட்டி? என் நெஞ்சு படப்பட நடிக்குது, தலை கிருகிருன்னு சுத்துது. அதோ அந்த கடையில சோடா கிடைக்கும், ஒண்ணு வாங்கிட்டு வா. ஐயோ அம்மா! மாட்டேன். நான் இது எல்லாம் லட்சுமி கிட்ட காட்டி எல்லா உண்மையும் சொல்ல போறேன். உன்னை நான் கொலை பண்ண போறேன் இல்லையா பாரு.
ஏன் கிழவி நீ கையில மாட்டின போடா. ஐயோ, திருடா, திருடா. ஐயோ கிழவி எல்லாரும் ஓடுவாங்க, புடிங்க. யோ, விடுங்க வாங்க, வாங்க. யோ அது எங்க பாட்டிதாயா இல்லையா, இந்த சூட்கேஸ்ல பணம் இருக்குதானே, ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து என்ன துரத்துக்கிட்டு வரான். ஐயோ இல்ல போய் சொல்றாங்க உண்டா? யோ, இவனை விட்டுடாதீங்க. இவனை பிடிச்சு கொடுத்தா போலீஸ்காரங்க லட்சம் கொடுப்பாங்க. என்னங்க கலாட்டா? பிரதர் நீங்களா? ஏய் விடுறா பேமணி. பிரதர் நம்ம ஆளு எஸ்டேட்ல எவ்வளவு பெரிய மேனேஜர் ஆகிறாரு. கைத உன் மூஞ்சில என் பீச்சங்கைய வைக்க கூட்டம் குடிச்சுனா உங்களுக்கு தில்லு வந்துருமே. என்னாச்சு பிரதர்? ஒண்ணு இல்ல, எங்க பாட்டி கோச்சிட்டு போறாங்க, அவங்களை எப்படியாவது பிடிக்கணும் அவ்வளவுதானே. நீ நம்ம ராக்கெட்ல உட்காரு, ஒரே அமுத்துறேன் பாரு. ஏய் ஏய் கிளம்பி இல்ல இந்த பாரு போறதா சொன்னா கேளு. ஏய் ஏய் பாட்டியாது பிசாசு வேலை பண்ணுது. நம்மளும் ஷார்ட்கட்ல அமுக்க வேண்டியதுதான். வண்டியில இறங்க விரட்டி பிடிச்சிருவோம். ஏய் 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 மாதிரி பாக்குறாங்க. எப்படி நம்ம ஷார்ட்கட்? ஐயோ, குடுபடியா இல்ல, நான் காடு தாத்திடுவேன். பாட்டி பாட்டி என்ன என்ன பிரச்சனை? பாட்டி பிரதர் நினைக்கிறது கரெக்ட். அந்த பொண்ணு கிட்ட காட்டி அவ ஓகேன்னுட்டான்னா பரவாயில்ல. அந்த பொண்ணு நம்பலேன்னு வச்சுக்க, பிரதர் ஹார்ட் ரொம்ப ஹர்ட் ஆயிடும். போடாங்க. நட போலாம். வர மாட்டசாமி. ஓகே பிரதர். உழைத்து வாழ வேண்டும் பிறர் வாழ்ந்து வாழ. சார் லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க சார். உங்களை கெஞ்சி கேட்கிறேன் சார், தயவு செஞ்சு லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க சார். அவளை கைவிட்டுறாதீங்க சார், கைவிட்டுறாதீங்க சார். லக்ஷ்மி, நீ வேலைக்காரியா இருக்கும் போதே உன்னதான் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டா. நீ ராணின்னு தெரிஞ்சதும் இனிமே சொன்னா நம்புவியோ இல்லையோன்ற பயத்துல யாருக்கும் சொல்லாம புறப்பட்டாம்மா. லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க சார். நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழணும் சார். அவளை கைவிட்டாதீங்க சார். அந்த பொண்ணை வாழ வைங்க சார். லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க. போதும்பா. என்னாச்சு? ஃபைனல் டச் சூப்பரா இருக்கட்டாச்சா? ஓ மேல பாரு. என்ன ஆச்சு? ஃபைனல் டச். நீ அந்த ஆளை காலை பிடிச்சதுல பாக்ஸ் ஓபன் ஆகி அந்த அம்மா ஹார்ட்ட டச் பண்ணிடுச்சுடா. சார், ராணி எடுத்த லட்சியத்தை நிறைவேற்றணுங்கிறது எல்லாராலையும் முடியாது. உங்க ஒருத்தரால தான் முடியும். எனக்கு அவர் கிடைச்சிட்டாரு, அது போதும். இந்தாங்க பிளாங்க் செக். என் சொத்து மொத்தத்தையும் வேணாலும் எடுத்துக்கோங்க. ப்ளீஸ் சார், வாங்கிங்க. ஏமா ராணி, என்ன காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? அந்த ஆளு எவ்வளவு பெரிய தியாகம் பண்ணிருக்காரு. ரெண்டு காதல் உள்ளத்தை ஒன்னா சேர்த்து வச்சிருக்காரு. அத போய் காசு கொடுத்து கேவலப்படுத்த பாக்குறீங்களே. அது இல்லீங்க. நான் இன்னும் முடிக்கல பிரதர். மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்தாரு. அதுக்காக நம்ம அவருக்கு என்ன காசா கொடுத்தோம்? நோ, ஹிஸ்டரியில பேர்ல கொடுத்திருக்கோம். அது மாதிரி நீங்க உங்க வாழ்க்கை பூரா இவருடைய பேரை ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அது போதும். திஸ் இஸ் டூ பேட். பெரியவரே, அந்த சால்வையை கொஞ்சம் கொடுங்க. இந்தாங்க. இவருக்கு நாம செய்ய வேண்டிய கரெக்டான மரியாதை இதுதான். டேய் கண்ணா, நீ நின்னுட்டடா. உன் கேரக்டர் நின்றுச்சுடா. உழைப்புக்கு எப்படி இந்த ரிக்ஷா மாடசாமியோ
அதே மாதிரி தியாகத்துக்கு நீதான்டா. புறப்படுறா கண்ணா, புறப்படு. ஒண்ணும் யோசிக்காத, ஹிஸ்டரியில நீ பேர் வாங்கியாச்சு, போய்கிட்டே இருக்க வேண்டியதா இனிமேல். நீ புறப்படுறா கண்ணா, இந்த பக்கம். உள்ளதும் போச்சுடான்னு இது கூட நல்லா தான் இருக்கு. அப்படியே வா.